அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகிலே விருப்பமானவர்களாக நல்ல பண்புடையவர்கள் காணப்பட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உங்களில் மிக விருப்பமானவர்கள் கியாமத்துடைய நாளையிலே எனக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களில் நல்ல பண்புடையவர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வெறுப்பானவர்களை சொல்லி காட்டினார்கள். எனக்கு மிக வெறுப்பானவர்கள் கியாமத்துடைய நாளையிலே என்னை விட்டும் தூரத்தில் இருப்பவர்கள் யார் என்றால் அஸ்ஸர்சாரூன், அதிகம் பேசக்கூடியவர்கள், அல் முத்தஷத்திகூன், தன்னுடைய நாவினால் வளைத்து வளைத்து பேசக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது குவாலிட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முத்தஃபைஹிகூன், முத்தஃபைஹிகூன்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், முன்னால் சொன்ன இரண்டு பேர் சர்சாரூன், அதிகம் பேசக்கூடியவர்கள், முத்தஷத்திகூன், வளைத்து வளைத்து பேசக்கூடியவர்களை தெரியும், முத்தஃபைஹிகூன்கள் என்றால் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முத்தகப்பிரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உலகிலே அதிகம் யார் பேசுகின்றார்களோ இந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாடு எப்படி தன்னுடைய நாவினால் உணவுகளை சுருட்டி எடுத்து சாப்பிடுகின்றதோ இதே போன்று தன்னுடைய நாவினால் வளைத்து வளைத்து பேசக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவினால் வளைத்து அதிகம் பேசக்கூடிய மக்களை மாட்டுக்கு ஒப்பாக்குகின்றார்கள். ஏன் மாட்டுக்கு ஒப்பாக்குகின்றார்கள் என்றால், உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் தன்னுடைய பற்கள் மூலமாக உணவுகளை எடுத்து சாப்பிடுகின்றது. ஆனால் மாடு மாத்திரம் தன்னுடைய உணவை நாவினால் எடுத்து சாப்பிடுகின்றது. எனவே நாவை பயன்படுத்தி வளைத்து வளைத்து சுருட்டி எப்படி மாடு சாப்பிடுகின்றதோ இதே போன்று உங்களுடைய பேச்சுக்களை நாவினால் சுருட்டி வளைத்து வளைத்து பேசி அதிகம் பேசி உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி அமைந்தது என்பதை சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபியவர்கள் ஒரு பேச்சை பேசினால் லவ் அத்தஹுல் ஆத் ல அஹ்ஸா, ஒருவர் நபியவர்கள் எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் என்று ஒருவர் எண்ண நினைத்தால் அதை எண்ணி முடிக்க முடியும். அந்தளவுக்கு குறைவாக மிக அமைதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மேலதிகமான பேச்சு என்றால் என்ன, மேலதிகமான பேச்சு என்றால் என்ன, இதற்குரிய வரைவிலக்கணத்தை அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நன்மையை ஏவுவதையும் பாவத்தை விட்டும் தடுப்பதையும் அல்லது வாழ்க்கையிலே எமது தொழில் நிமித்தம் பேசக்கூடிய பேச்சுக்களை தவிர நாம் பேசக்கூடிய மேலதிகமான பேச்சுக்கள் அனைத்தும் மேலதிகமானது. இதற்காக வேண்டி குற்றம் பிடிக்கப்படுவோம். சொல்கின்றார்கள், வாழ்க்கையிலே எப்பொழுதும் பேசும் பொழுதும் எமக்கு முன்னால் எமது பேச்சுக்களை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நன்மையையும் தீமையையும் எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒருவர் தன்னுடைய பட்டோலையை விரிக்கின்றார். தன்னுடைய பகல் நேரத்திலே எதை பேசி இருக்கின்றேன் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பகல் நேரத்திலே பேசிய பேச்சுக்களை மீட்டி பார்க்கின்றார். மீட்டி பார்க்கும் பொழுது தன்னுடைய அந்த பட்டோலையிலே ஆகிரத்துடன் சம்பந்தமான எந்த ஒரு பேச்சும் இல்லாவிட்டால் இதை பார்த்து அவர் வெட்கப்படக்கூடாதா என்று அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கடினமாக்கக்கூடிய கல் நெஞ்சாக மாற்றக்கூடிய இரண்டு காரியங்களை பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், ஹஸ்லதான் துக்ஸியானில் கல்ப், இரண்டு காரியங்கள் உள்ளத்தை கடினமாக்குகின்றது. ஒன்று கஸ்ரத்துல் கலாம், அதிகம் பேசுவது, வகஸ்ரத்துல் அக்ல், அதிகம் சாப்பிடுவது. இதன் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் கல் நெஞ்சாக மாறுகின்றது என்று பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், யாருடைய பேச்சு அதிகமாக இருக்குமோ அவரிடத்தில் அதிகமான தவறுகள் காணப்படும். யாரிடத்தில் அதிகமான தவறுகள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்குமோ
அவரிடத்தில் வெட்கம் குறைந்து போய்விடும். யாருக்கு வெட்கம் குறைந்து போய்விடுமோ அவரிடத்தில் பேணுதல் இருக்க மாட்டாது. யாருக்கு பேணுதல் குறைந்து போய்விடுமோ அவருடைய உள்ளம் மரணித்து போய்விடும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, அதிகம் பேசுவதற்கு தூண்டக்கூடிய காரணிகள் என்ன? அதிகம் பேசக்கூடியவர்கள் ஏன் பேசுகின்றார்கள் என்று தேடி பார்த்தால் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அதிகம் பேசுதல் என்பது 2 காரணங்கள் மூலமாக உண்டாகின்றது. ஒன்று, ஒருவர் பதவி ஆசையின் மூலமாக அதிகம் பேசுகின்றார். தன்னுடைய பேச்சாற்றலை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நாலேஜை மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசி மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி, தன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அவர் அதிகம் பேசுகின்றார். இரண்டாவது, எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். இதனால்தான் அதிகம் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே உலகத்திலே நமக்கு பதவி ஆசை, பேராசை, உலகத்திலே பெரும் பெரும் பதவிகளில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இருந்தால் அதிகம் பேச வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். இரண்டாவது, நாம் பேசும் பொழுது இந்த பேச்சின் மூலமாக என்ன விபரீதம் உண்டாகும், இதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் எனக்கும் என் சமூகத்துக்கும் உண்டாகும் என்பதை நாம் சிந்தித்து பேசினால் வாழ்க்கையில் பேச்சை நாம் குறைத்து கொள்ளலாம். அபூ தர்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதன் குறைவாக பேசுகின்றானா அவன் பெரும் ஒரு விளக்கசாலியாக இருக்கின்றான். ஒரு மனிதனிடத்தில் பேச்சு அதிகமாக காணப்படுகின்றதா அவனிடத்தில் ஃபிக்ஹ் என்ற அறிவு மிக குறைவாகவே காணப்படுகின்றது. அவனிடத்தில் மார்க்கத்துடைய அறிவு குறைவாகவே காணப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்கின்றார்கள், மின் ஃபிக்ஹி ரஜுலி கில்லத்து கலாமிஹி ஃபீமா லா யானி. ஒரு மனிதனுடைய ஃபிக்ஹ், ஒரு மனிதனுக்கு மார்க்கத்துடைய விளக்கம் இருக்கின்றது என்பதற்குரிய கருத்து தான் தேவையற்ற விஷயத்தை அவன் பேசுவதை குறைத்து கொள்வான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நபியை நாம் பின்பற்ற வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வெறுத்தார்களோ அதை நாமும் வெறுத்து அதை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் வெறுத்த ஒரு விஷயம்தான் அதிகம் பேசுவது. எனவே அதிகம் பேசுவதை விட்டுவிட்டு தேவையான அளவுக்கு நமது பேச்சுக்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை உண்மையான முறையிலே பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.